மனிதநேய மக்கள் கட்சி திருவாரூர் நகரத்தின் சார்பாக திருவாரூர் நகராட்சி நிர்வாகத்திற்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைய தினம் கொடிக்கால்பாளையத்தில் நகராட்சியின் சார்பாக வரி வசூல் மையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் வரி வசூல் செய்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. உங்கள் கடமையை நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் உங்கள் கடமைகளில் முக்கியமான கடமை பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகள், அதாவது அடிப்படை வசதிகளை நகராட்சி நிர்வாகம் செய்து கொடுப்பதில் நிறைய தவறுகள் இருக்கிறது. குறிப்பாக கொடிக்கால்பாளையத்தில் 5000 மக்களுக்கு மேலாக வசிக்கிறார்கள். இவர்கள் திருவாரூருக்கு நகரத்தின் உள்ளே வருவதற்கு மிகவும் முக்கியமான இணைப்பு சாலை என்பது விருப்பாச்சி நடப்பு சாலை. இந்த சாலை ஒவ்வொரு வருடமும் குண்டு குழியுமா போயிடுது. இந்த வருடமும் குண்டு குழியுமா இருந்தது. மழைக்காலங்களில் மிகவும் மக்கள் மாணவர்கள் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் நீங்க நிர்வாகத்தின் சார்பாக நகராட்சியிலிருந்து எந்தவித முன்னேற்றமும் ஏற்படுத்தாமல் சாலைகள் பழுதோடு இப்பவும் அப்படித்தான் இருக்குது. ஊர் உள்ளார கொடிக்கால்பாளையம் உள்ளார வந்தீங்க அப்படின்னா கடத்தரு பகுதிகளில் மழைநீர் வடிகால் அப்படின்றத அந்த இடத்துல இல்லாதனால மிகவும் தண்ணீர் சேகரிப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படியே கடத்தருவிலிருந்து புதுமடை தெருக்கு போனோம்னு சொன்னா மலையார் தெருவுக்கும் கடத்தரு பகுதிக்கும் இடையே பெரிய குண்டு குழியுமாக மழைநீர் வடிகால் இல்லாதனால மழைநீர் சேகரிப்பு அப்படியே நிற்கிறது. புதுத்தெரு வழியாக விஸ்வாந்தர அப்துல் கலாம் நகரக்கூடிய போறதற்கு ஒரு முக்கியமான சாலை என்பது அந்த பாலத்திற்கும் முன்பான பகுதி. புதுமடை தெருவுக்கும் அந்த பாலத்திற்கும் இடைப்பட்ட பகுதி என்பது நகராட்சியுடைய இடம். இந்த சாலையை போடணும் அப்படின்னா நகராட்சி நிர்வாகம் தான் போட முடியும். நீங்க அந்த இடத்துல சாலை ஏற்படுத்தி தராததுனால அப்துல் கலாம் நகர் உள்ளிட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. அதே மாதிரி அந்த பாலத்துக்கு அருகிலேயே பாதாள சாக்கடை ஒவ்வொரு வருடமும் மழை காலங்கள்ல பாதாள சாக்கடையுடைய பாதிப்பு எங்க இருக்கு அப்படின்னா புதுத்தெருவில் இருக்கக்கூடிய வீடுகள் உள்ளார கழிவறையில ஏறிடுதுன்னு சொல்லி அந்த தெருமக்கள் அந்த பாதாள சாக்கடையை உடைச்சு விட்டுறாங்க அந்த மூடிய. அதனுடைய விளைவாக என்ன செய்யுது அப்படின்னா பாதாள சாக்கடையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் அந்த புதுமடை தெரு முழுவதும் நிற்கிது. விஸ்வாந்தர போகக்கூடிய வழி முழுவதும் நிற்கிது. பாக்கி தண்ணி எல்லாம் பக்கத்துல இருக்கிற குடத்துல குடம் நிறைகிற அளவுக்கு அந்த கழிவு நீர்கள் அங்க போய் சேகரித்திருக்கிறதுனால கொசுக்களுக்கும் நாற்றமும் அதிகமா இருக்கிறது. இதை ஒவ்வொரு வருடம் அதிகாரிகள் பார்க்கறாங்க. அதற்கான எந்த தீர்வும் இல்லாம போயிடுது. இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி இரவு நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொடிக்கால்பாளையம் உள்ள இருக்கக்கூடிய தெரு விளக்குகள் சரியான முறையில் எரியறது இல்லை. எரிந்தாலும் சரியான வெளிச்சம் கொடுப்பதில்லை. அப்ப தெருவே பார்வைக்கு ரொம்ப இருட்டா இருக்குது. அதே போல இந்த நாய்களுடைய தொலைகள் இரவு நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 10:30 மணி 11 மணிக்கு அவ்வளவு நாய்கள் நிற்குது. நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்னா நாய்களை நாங்க பிடிக்க கூடாது அப்படி கோர்ட் எங்களுக்கு தடை போடுதுன்னு சொல்றீங்க. அப்ப பொதுமக்கள் எப்படி அந்த வழியில வர்றது? இரவு 10 மணிக்கு மேல 10:30 மணிக்கு மேல கொடிக்கால்பாளையத்தில் வர்றதா இருந்தா இந்த நாய்களுடைய தொல்லை அதிகமா இருக்கிறது. அதே போல கொடிக்கால்பாளையத்துல ஒரு 40-50 வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை உங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. நகராட்சி நிர்வாகத்தில் இருந்து இப்பொழுது ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஆபரேஷன்ஸுக்கு போயிடுது. ஆனா அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அதனுடைய சுற்றுச்சூழல்ல ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற இடங்கள்ல தேவைகள் அதிகமா இருக்கு. உடைஞ்சி மருத்துவமனையே ரொம்ப பழசா காணப்படுது. பல முறை இங்க வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கிட்டே நாங்க மனு கொடுக்கிறோம், பல அதிகாரிகள்கிட்டையும் மனு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் எதுவுமே நடவடிக்கை இல்லை. ஆகவே நகராட்சி நிர்வாகம் தயவு செய்து பொதுமக்களுடைய அடிப்படை தேவைகளான சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், இரவு தெருவிளக்குகள், நாய் பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தி அதை நீங்க உடனடியாக தீர்வு செய்து கொடுக்கணும் என்று அன்பாக உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆகவே தாங்கள் வரி வசூல்ல மட்டும் உங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை, அடிப்படை வசதிகளை நீங்க செய்து கொடுத்தா வரும் தேர்தல்கள்ல பொதுமக்கள்கிட்ட போய் நாங்க சந்திக்கும் போது வாக்கு கேட்கும் போது இந்த அரசாங்கத்திற்கு அவர்கள் அந்த வாக்களிக்க தயாரான நிலைக்கு வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆளுங்கட்சி மேல அவங்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டுவிடும். எங்களுக்கு ரொம்ப அவங்கள்ட்ட போய் வாக்கு கேட்கும் போது நாங்க பல முறை சொல்லி இந்த வசதிகள்லாம் நீங்க செஞ்சு தரலைன்ற ஒரு கவலையோட அவங்க சொல்றதை நாங்க எப்படி அதை எடுத்துக்கிறோம்னு எங்களுக்கு தெரியல. ஆகவே தயவு செய்து திருவாரூர் நகராட்சி நிர்வாகம் இந்த கொடிக்கால்பாளையம் பகுதியில் உள்ள தேவைகளை அறிந்து உடனடியாக செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சியுடைய நகரமன்ற உறுப்பினர்கள் 2 பேர்கள் நகராட்சியுடைய
கூட்டங்கள்ல அவங்களுடைய குறைகளை அவங்க கூட்டத்தில் சொல்லி தீர்மானமாகவே நிறைவேற்றப்பட்டு இதுவரை அது நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை அவங்க நிர்வாகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்ததன் பேரில் இந்த காணொலியை நாங்கள் வெளியிடுகிறோம். எங்களது நகரமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் செவி சாயுங்கள், அவர்களுக்கு நீங்கள் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுங்கள் என்ற கோரிக்கையையும் இந்த காணொலியில் உங்களுக்கு வைக்கிறேன். கட்சியின் சார்பாக எதிர்காலத்தில் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று மக்கள், அதாவது எங்க கட்சிக்காரங்க எங்கள்கிட்ட முறையிடுறாங்க. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆர்ப்பாட்டம்லாம் வேண்டாம், நாம சொல்லி நம்ம அந்த உங்களுக்கான வசதிகளை செய்து தர்றோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தகவலின் பேரில் உங்களுக்கு இந்த கோரிக்கையை விடுக்கிறோம். தயவு செய்து நீங்கள் கொடிக்கால் பாளையத்திலே வசிக்கக்கூடிய மக்கள், கொடிக்கால் பாளையத்தில் அருகில் இருக்கக்கூடிய விஸ்வாந்தரம், அப்துல் கலாம் நகர் போன்ற பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, அதாவது நாங்க மழைக்காலங்களில் கஷ்டப்படுறோம்ல, அப்ப நீங்க பார்த்தீங்க, அதற்கான தீர்வை மழை முடிஞ்சு வந்து நீங்க செய்யணும்ன்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் முழுமையாக செய்ய வேண்டும். கொடிக்கால் பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தேவைகள் என்ன என்பதை நீங்கள் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் அனைத்து வசதிகளையும் செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.